பார்த்தா அரவணை மாதிரி இருக்குல்ல. நான் ரெட் ரைஸ் அவளில் ரொம்ப பண்ணதில்லை, ஆனால் அவ்வளோ டேஸ்டியாக இருக்குது. ஆஹா, சூப்பர். கேஸ் எல்லாம் ஷார்ட்டேஜ் தான், அதுக்காக நம்ம சமைக்காது இருக்கோமா. ஸோ கோவிலுக்கு பிரசாதம் கொண்டு போகிறதுக்கு என்ன கொஞ்சம் ஷார்ட்கட் மெத்தட் பண்ண வேண்டியிருந்தது. ஸோ அதனால் இந்த தடவை ரெட் ரைஸ் அவலில் பாயசம் பண்ணினேன், சக்கரை பொங்கல். அரவணை மாதிரி அவ்வளோ சூப்பராக வந்தது. ரெட் ரைஸ் அவலில் கொஞ்சம் நெய் விட்டு சிம்மில் வச்சு நல்லா வறுத்துட்டு அது நல்ல வாசனையாக பொரிஞ்சு வரும்போது ஒரு கப்பு ரெட் ரைஸ்க்கு 1/3 கப்பு பாசிப்பருப்பு அதுலேயே போட்டு பாசிப்பருப்பு நல்லா லேசாக வாசனை வர வரைக்கும் வறுத்து அதை ஆறினோடனே அதை கலந்து எடுத்து வச்சுட்டு ஒரு கப்பு ரெட் ரைஸ் அவலுக்கு 2.5 கப்பு வெல்லம், தாராளமாக வெல்லம் தாங்கும். அதை நல்லா கரையை வச்சு வடிகட்டி குக்கரில் அது கொதிக்கும்போது இந்த ரெட் ரைஸ் அவலையும் பாசிப்பருப்பையும் கலந்ததை சேர்த்து போட்டு கொதிக்கும்போது நல்லா கிளறி மூடி வச்சு 3-4 விசில் தாராளமாக வச்சு குக் பண்ணணும். ரெட் ரைஸ் அவல் நல்லாவே வேகிறதுக்கு டைம் எடுக்கும். அப்புறம் ஓப்பன் பண்ணி தேங்காயும் ஏலக்காய் பொடியையும் போட்டு அதையும் சேர்த்து ஒரு 2 மினிட்ஸ் கொதித்த உடனே ஒரு 10 மினிட்ஸ் மூடி வச்சுடலாம். செட்டிங் டைம். வெல்லம் நல்லா இறுகி அப்படியே கெட்டியாகிடும். நெய்யில் முந்திரி பருப்பும் கிஸ்மிஸும் என்ன நட்ஸ் வேணுமோ அதை வறுத்து மேலே போட்டேலான்னா, தேங்காயை மாத்திரம் கீரி போடல, நான் போட்டிருந்தா அசல் அரவணை டேஸ்ட்டு.